Hello everyone, I'm Adan Gauri. Hello my dear MG squad. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ இப்போ இந்த சியாவோட கேஸை ஃபாலோ பண்ண எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த ராட்சசன் படத்துல வந்து ஒரு கிறிஸ்டோபர்ங்கிற ஒரு கேரக்டர் வரும்ல, எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு தடயம் விடாம பெர்ஃபெக்டான விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ ஒருத்தனை காமிக்கிறாங்க படத்துல. அந்த அளவுக்கு இந்த 20 வயசு பொண்ணும் தன்னோட உட்பியவே தான் கல்யாணம் பண்ணிக்க கூட பையனையே தன்னோட லவ்வரோட சேர்ந்து பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து எப்படி தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்கு 3 வருஷம் பிளான், அதுக்கப்புறம் 3 வருஷம் பிளான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் தாண்டி போலீஸ் ஒன்னொன்னா சொல்ல உண்மையிலே எனக்கு வந்து எங்க ஒரு 20 வயசு பொண்ணுக்குள்ள இவ்வளவு யோசிப்பாங்களா? அப்புறம் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து கம்ப்ளீட்டா போய் பேசிட்டு இருக்கணும். அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த பொண்ணை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. வீட்லயே இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிற அப்பா அம்மாக்கு அந்த பொண்ணு மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது, என்னென்ன வேர்ல்டுல பண்ணிட்டு இருக்காங்க ஐடியாவே இல்ல. ஒரு 20 வயசு பொண்ணு தான் வீட்டுல இருக்கிறவங்கள, தான் சொசைட்டியை, தான் கல்யாணம் பண்ண போறவன புடிச்சு கீழே தள்ளி விடுறதுக்கு அவங்க அம்மா கிட்டே பெர்மிஷன் வாங்கி கூப்பிட்டு போனது வரைக்கும் அன்பிலீவபிள் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் என்னென்ன சொல்றாங்கங்கறத தான் இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத அவ்வளோ அப்டேட்ஸ் புதுசா வந்திருக்குது. பட் அது கூடவே கம்ப்ளீட்டா சியாவோட அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட தரப்பு அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கம்ப்ளீட்டா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இது ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்து போயிட்டான், தெரியாம கீழே விழுந்துட்டான், இத வேணும்னே என்னோட கிளையண்ட் மேல அந்த பொண்ணு மேல தேவையில்லாம இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்கிறதுனால ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாவோட தரப்புலையும் சியாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால்டு பாய் ஃப்ரெண்ட், அந்த பையனோட தரப்புல நாங்க ரொம்ப ஏழை, அதனால எங்க மேல பழி போடுறாங்க, அது ஒரு விபத்து தான் சொல்லிட்டு ஒரே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கம்ப்ளீட்டா இந்த கேஸை விபத்துன்னு மாத்துறாங்க. ஆனா போலீஸ் வந்து இல்லங்க, இங்க பாருங்க இந்த சாட்சி எல்லாம் இருக்குதுன்னு ஒரு சைட் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக போறாங்க. நம்மளுக்கு கோர்ட்ல நடக்குதுங்கறத நாளைக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன். அதை நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா ஃபாலோ பண்றோம். நம்ம நாட்டுல எப்படி ஒரு கேஸ் வந்து போகுதுங்கறத நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட டீடைல்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க, அதை நான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன். பட் எனிவே இது வரைக்கும் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அது போக நேத்திக்கு வந்து இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த லோஹாகட் ஃபோர்ட் இருக்குல்ல, அந்த இடத்தோட மலை உச்சிக்கு கூப்பிட்டு போய் அதை ரீக்ரியேட் பண்ணி ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, ஏன்னா போலீஸ் வந்து அது விபத்து இல்ல நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பிளேனா இப்போ டிஃபென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு விபத்து அப்படின்ட்டு போயிடுறாங்க. சோ இது விபத்து இல்ல, அதை தாண்டி இவங்க ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னா அவங்க அதுக்கான சாட்சிகள் காமிக்கணும். சோ விபத்துனா இப்படி விழுந்திருப்பாங்க, புடிச்சு தள்ளி விட்டாதான் இவ்வளவு தூரம் தள்ளி விழுந்திருப்பாங்க, இப்படி காயம் பட்டிருக்கும், இதெல்லாம் ரீக்ரியேட் பண்றதுக்கு நேத்திக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சியா அண்ட் சேத்தன், சியாவோட லவர், அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரையுமே வந்து இந்த மலையோட உச்சிக்கு கூப்பிட்டு போய் ரீக்ரியேட் பண்ணி பார்த்திருக்காங்க நேத்திக்கு. இந்த அளவுக்கு போலீஸ் வந்து இது ஸ்ட்ராங்கா சந்தேகிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி போலீஸ் சைடுல இருந்து சோர்சஸ் அப்படின்னு போட்டு இந்த மீடியால வரும்ல நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா கேத்தன் இறந்து போகிறதுக்கு 34 மினிட்ஸ்க்கு முன்னாடி சியாவும் சேத்தனும், அதாவது சியாவும் சியாவோட பாய் ஃப்ரெண்டும் 34 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு லாங் கால் பேசி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் எடுத்து வைக்கிறாங்க. அது எப்படி இந்த பையன் விபத்துல இறந்து போகிறதுக்கு 34 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இவங்க ஒரு பெரிய கால் பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கால்ல தான் இவங்களோட மொத்த பிளானையுமே வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. என்ன பிளான் அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் பண்ணணும். நம்ம நேத்திக்கே பார்த்திருந்தோம், சியாவோட பிரதரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாமே சின்ன பசங்க தான், 20, 21, 22. அந்த பையன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா அந்த பையன் என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேருக்கு பழக்கம் வந்து என்னாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல என்ன நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் ஒரே பிசினஸ் பண்றாங்கன்னு. நோ, ஆக்சுவலா இந்த பையனும் அந்த பையனும், அதாவது சியாவோட பிரதரும் சியாவோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம நினைக்கிற பையனும் 2 பேரும் கிரிக்கெட் ஒண்ணா விளையாடுவாங்களாம். சோ அந்த கிரிக்கெட்டை பார்க்க வர்றப்போ தான் சியாக்கும் இந்த பையனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. பட் இந்த பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த சேத்தன் இருக்கான்ல, சேத்தன்ங்கிற பையன் வந்து சியாவோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் கிடையாது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த நியூஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரே ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ் பண்றாங்கன்னு. அதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சியாவோட அப்பா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹோல்சேல வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணி ஒரு இந்தியால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கடைகளுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு பணக்காரங்க. சேத்தனோட அப்பா வந்து அதுல ஒரு கடையை ஓன் பண்றவங்க. அவங்க வந்து ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்காங்க, கிரானா ஸ்டோர்னு சொல்லி ஹிந்தில சொல்லுவாங்க. அந்த பலசரக்கு கடையில ட்ரை ஃப்ரூட்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாங்கி விக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு பினான்சியல் டிஸ்பாரிட்டி, லைஃப் ஸ்டைல் டிஸ்பாரிட்டி முதல்ல இருக்குது. ஏன்னா இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி யோசிப்பாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்க கூடாது. பட் அவங்க அப்பா அம்மா எப்படி யோசிப்பாங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். சோ ஒரு பினான்சியல் டிஸ்பாரிட்டி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இந்த பெரிய பணக்காரன் அவங்களோட பொண்ணும் அவங்க சப்ளை பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரானா ஸ்டோர், ஒரு
ஒரு கடை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரோட பையனும் 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்மா தெரியல. போலீஸ் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் அந்த பொண்ணை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த பொண்ணு அந்த பையனும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. சேத்தனும் சியாவும் சொல்லிட்டாங்க. இப்ப அட்வொகேட்ஸ் இருந்துட்டு அதெல்லாம் செல்லாதுங்க, இன்வெஸ்டிகேஷன்ல சொன்னது கோர்ட்ல சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மாத்துறாங்க. பட் இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சியாக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி கேத்தன்கிற ஒரு பையனை பார்த்திருக்காங்கன்னு சொன்ன உடனே சியா வந்து முதல்ல இந்த பையன் கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி இன்னொரு பையனை பாக்குறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுங்கிற மோடுக்கு போயாச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. they have been together for lots of time. இது வந்து அவங்களோட தம்பிக்கு கண்டிப்பா தெரியும்ங்கறாங்க. அதை தாண்டி அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இவங்க வீட்ல பையன் பார்த்துட்டாங்கன்னா உடனே இந்த பொண்ணு வந்து இந்த பையன் கிட்ட சொல்லியாச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் டைம் அப்பதான் அவங்க எல்லாம் மீட் பண்றாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சியாக்கு தெரிய வருது கேத்தன் வந்து விக் யூஸ் பண்றாங்க. கேத்தனுக்கு வந்து ஒரு லிஸ்ப் இருக்குது, பேசுறப்ப அந்த 1-2 லெட்டர்ஸ் வந்து ஒழுங்கா பேச முடியாதவங்களால அது ஒரு சேலஞ்சா இருக்கும் அவங்களுக்கு. சோ இதெல்லாம் தெரியாத உடனே சியாக்கு வந்து கேத்தனை கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சியா கோஸ் பேக் டு ஹர் எக்ஸ் லவர். அவங்களோட எக்ஸ் லவர்ல அவங்களோட லவருக்கு போறாங்க திருப்பி. உன்னையதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, ஆனா வீட்ல வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. வீட்ல சியா இத சொல்லி இருப்பாங்கன்னு சியா சொன்னதுக்கு அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு, இல்லம்மா அவங்க பாரு எவ்வளவு பெரிய ஃபேமிலி, அவங்க கூட நம்ம இருந்தாதான் செட்டில் ஆக முடியும், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குன்னா சொன்னதாகவும் கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு இருக்குது. அதாவது இல்ல சியா சைடு இவ்வளவு தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்படி நடந்திருக்கும், அவங்க வீட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க வீட்ல தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியாது. ஆனா வீட்ல வந்து பேசிக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதான் பெரிய வீட்டு சம்பந்தம், இங்கதான் போகணுங்கிறதுக்கு புஷ் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு ஐடியா மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க பிடிக்கலங்கிறது, இதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சியா அங்க ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் a 3-year plan. 3 வருஷத்துக்கு ஒரு 20 வயசு பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி காசு அடிக்கணுங்கிறதுல இருந்து எப்படி தான் லவ் பண்ற பையனை பணக்காரன் ஆகுறது வரைக்கும் ஸ்கெட்ச் போடுவாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? and she has done it. at this point சியா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பையனை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து அவ்வளவு ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா கிடையாது. ஆனா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண சொல்றாங்க, ஏன்னா அவனோட அப்பா அம்மா ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா எனக்கு அவனை பிடிக்கல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பையன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து, எஸ் this has happened, 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து நான் வந்து இந்த ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இல்லாத ஆனா எனக்கு பிடிச்ச பையனுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. and this has happened. she has asked for a pre wedding photo shoot. நான் பண்ணணும், அதுக்கு நீ தான் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த பையனோட வாழ்க்கையை முடிக்க போறாங்களோ அவங்க வீட்ல இருந்து அந்த பையனோட கார்டுல இருந்து 1 கோடி ரூபாவை வந்து 1 கோடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு எனக்கு ஐடியாவே இல்ல. கல்யாணமே 1 கோடி ரூபாய் மேக்ஸிமம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான் ஒரு நல்ல செலவு பண்ணா கூட நம்ம ஊர்ல ஆகும். பட் 1 கோடி ரூபாய் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு வந்து அவங்க வாங்கி இருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாவை வந்து அவங்க ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு செலவு பண்ணாம அவங்க ஷாப்பிங் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணக்கு சொல்லிட்டாங்களாம். யார்கிட்ட? கேத்தன் கிட்ட. கேத்தன் எனக்கு புரியவே இல்லைங்க. கேத்தன் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ லவ் பண்ண என்ன எனக்கு புரியவே இல்லை. யாரா இருந்தாலும் 4 கேள்வி கேட்கணும். எனிவே கேத்தன் வந்து கேள்வி கேட்காம இருந்தாதான் அவங்க வாழ்க்கையவே வந்து காஸ்ட் பண்ணிடுச்சு. சியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே கேத்தன் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை பாய் ஃப்ரெண்ட் சேத்தன் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பணம் வந்து என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 3 வருஷம் டைம், நான் உனக்கு பிசினஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்பாவோட பிசினஸே இருக்குது, எங்க அப்பாவும் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் தான் பண்றாங்க, உங்க அப்பா வாங்கி வித்துட்டு இருக்காங்க, உனக்கு நான் சொல்லி தரேன் பிசினஸ் என்னென்ன பண்ணணும்னு. ஒரு 3 வருஷம் நம்மளுக்கு தேவைப்படும் நீ வந்து ஃபினான்ஷியலா பெட்டர் ஆகிறதுக்கு. அதுக்கு முதலீடா இந்த 1 கோடி வச்சிரு. இங்க நம்ம நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும், அந்த முதலீடு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த பொண்ணு என்ன பண்றானா, அந்த முதலீட்டை நான் உனக்கு தரேன். அதுவும் யார்கிட்ட தானே எடுத்து தராங்க, தன்னை லவ் பண்றேன், தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, என்கேஜ் ஆன, வீட்ல எல்லாம் பார்த்த, எந்த தப்பும் பண்ணாத கேத்தன் கிட்டே நான் அந்த 1 கோடி ரூபாய் எடுத்து சேத்தன் கிட்ட கொடுக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்திருக்காங்கன்னா இப்போதைக்கு நியூஸ் வருது. நமக்கு இன்னும் ஃபுல் சார்ஜ் ஷீட் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துரும். பட் இந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சியா இருந்துகிட்டு இப்போ கேத்தனை எலிமினேட் பண்ணும். 1 கோடி ரூபாய் வர வேண்டியது வந்துருச்சு, கேத்தனை எலிமினேட் பண்ணும். ஆனா கேத்தன் நடுவுல என்ன பண்றான், கேத்தன் வந்து ரொம்ப லவ்ல வந்து தங்கச்சியோட எல்லாம் பிளான் பண்ணி நாங்க வந்து ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஒன்னு பிளான் பண்ணது சியானால பண்ண முடியல. சியாவுக்கே சர்ப்ரைஸா நம்ம வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலில இந்தோனேஷியால மும்பைல இருந்து அவங்க இந்தோனேஷியாவுக்கு போறதுக்கு எல்லாரும் கிளம்பி கேப்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கப்போ சியா வந்து பாதி தூரம் போயிட்டு இருக்கப்போ வெயிட் பண்ணுங்க எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு வலிக்குது, ஐ ஹேவ் டு ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பின்னாடி ட்ரங்க் தரங்க, கேபோட ட்ரங்க் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க பேக் எடுத்துட்டு விமன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு எல்லாரும் போறாங்க. எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கப்போ, பாலி ட்ரிப்புக்கு கார்ல எல்லாரும் ஒன்னா போயிட்டு இருக்கப்போ கேப்ல போறாங்க. சோ கேப்ல போய் கரெக்டா இறங்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாருமே பாஸ்போர்ட் கொடுத்துட்டு செக் இன் பண்றப்ப பாத்தீங்கன்னா கேத்தனோட பாஸ்போர்ட்டை மட்டும் காணோம். ஏன் காணோம்? ஏன்னா அவங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்குள்ள போனது வயிறு வலிக்கு கிடையாது. she went to
பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட, கேத்தனோட பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஏர்போர்ட்ல நின்று இருக்காங்க. கேத்தன் வந்து கால் பண்ணி கேப் டிரைவருக்கு கால் பண்ணி எங்க நீ எடுத்துட்டியா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேப் டிரைவர் ஏங்க நான் எங்க திருட போறேன், எனக்கு உங்க பாஸ்போர்ட்டுக்கு சம்பந்தமே இல்லை, நான் உங்க பாஸ்போர்ட்டை பார்த்தது கூட இல்லை, நீங்க எங்க போறீங்கன்னு கூட தெரியாது, நான் எதுக்கு இங்க எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைட்ல இருந்து புலம்பி இருக்காரு. பட் பிளான் கேன்சல். சோ ஒரு டைமும் வந்து கேத்தன் வந்து ரொம்ப ஆர்வமா ஏதாவது ஒரு விஷயம் பண்றப்போ ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார் மேல எல்லாம் வந்து ரோஸை வச்சு ஒட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதை இன்டர்நெட்ல வந்து ரொம்ப பாசமா காமிச்சுக்கிறது. கேத்தன் எனக்காக என்ன பண்றான், கேத்தன் தான் என் வாழ்க்கையே, கேத்தன் இல்லாம எதுவுமே இல்ல. சோ ஃபியூச்சர்ல யாரு பார்த்தாலும் கேத்தனை இந்த பொண்ணு எவ்வளவு லவ் பண்ணிருக்காங்கிறது மட்டும் தான் தெரியும். and her plan has worked. so anyway நான் கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரேன். இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 4 முறை பிளான் போட்டிருக்காங்க. we all thought it is 3 times, no 4 times. ஃபர்ஸ்ட் வந்து கேத்தன் வந்து அகைன் ஆர்வ கோளாறுல, கேத்தன் தான் இந்த இடத்தை காமிச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? லோஹகாட் ஃபோர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ரொம்ப ட்ரெக் பண்ணுவேன், நீ அந்த இடத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல மே 31 அன்னைக்கு வந்து கேத்தன் வந்து அந்த ஃபோர்ட்டோட உச்சிக்கு கூப்பிட்டு போறாங்க. போன இடத்துல சியா ரியலைஸ் பண்ற இந்த இடம் கொஞ்சம் தனிமையில இருக்குது, யாருமே சுத்தி கிடையாது, கேத்தனை எங்கேயாவது தள்ளி விட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்போ உடனே தள்ளி விட்டுறா. இந்த இடத்துல வந்து அந்த பையன் கிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணல, யார் சேத்தன்கிறவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, உடனே ஒரு இன்ட்யூஷன்ல தள்ளி விட்டுறா. பட் அப்படி தள்ளி விடுறப்போ தான் கேத்தன் வந்து ஸ்மார்ட்டா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சைடுல இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு மேல வந்துடுறான். நம்ம பிடிச்சி தள்ளி விட்டு அப்படின்னா அவ இருந்துகிட்டு இல்ல பாம்பு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றா. அண்ட் அவன் வந்து அந்த சந்தேகத்துல இருக்கிறப்பவே அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிடுறான். அவன் வந்து ஓகே உண்மையிலே சொல்றவன் போய் சொல்ல போறான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு இதுக்கு போய் சொல்ல போறா. அப்புறம் வந்து அவ பதறா, அவ அழுகுறா, நம்மளை விட அவ என்ன இவ்வளவு அழுகுறா, நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான். ஆனா ஆக்சுவலா அவ அழுது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பிளான் ஒழுங்கா சக்சீட் ஆகல அந்த பயத்துல. எனிவே இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜூன் 4 அன்னைக்கு மறுபடியும் வா, 4 நாள்ல மறுபடியும் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ தான் கேத்தனோட அம்மா இருந்துகிட்டு டேய் போவாதடா, இப்போதானடா போன, கீழே விழுந்திருக்கேன்னு சொன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு ட்ரெக்கிங் போறேங்கிற, நீ எவ்வளவு பெரிய ட்ரக்கரா இருந்தாலும் போலாம் தேவையில்ல சும்மாருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை அவங்க அம்மா கட் பண்ணி விட்டுருக்காங்க. சி யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்வியஸான சிம்பிள் பாருங்க, அவங்க அம்மா நிறுத்திருக்காங்க. மூணாவது முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 14 ஓகேவா, இல்ல நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து 10 நாள் வந்து நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால்லாம் பேசி இல்ல ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டா. அன்னைக்கு சண்டே கூட்டம் செம்ம கூட்டமா இருக்குது, சியாவோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சோ அன்னைக்கு முடிஞ்சிருது. அதுல இருந்து 4 நாள் கழிச்சு ஜூன் 18 அப்போ மறுபடியும் கூப்பிட்டு போய் தான் 4வது முறையா இருக்கிறப்போ இந்த தடவை வந்து யாரு சேத்தன் பாய் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதலை அவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவன் கிளம்பி வரப்ப அவன் என்ன பண்றான், அவனோட போனை கடையில விட்டு வந்துடுறான். எதுக்கு கடையில விட்டு வரான், சோ தட் அன்னைக்கு யாரு கால் பண்ணாலும் சார் வந்து பிஸியா இருக்காரு, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சோ யாரு கால் பண்ணாலும் எனக்கு இம்ப்ரெஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் வந்து ஆபீஸ்ல பிஸியா இருந்தாரு. எப்போ கேத்தன் வந்து கீழே விழுகிறப்போ சேத்தன் வந்து ஆபீஸ்ல பிஸியா இருந்தாருங்கிறதுக்கு ஒரு 10-15 கால்ஸ் வந்த கால் எல்லாத்துலயுமே சார் பிஸியா இருக்காரு அவங்க எம்ப்ளாயி சொல்லியிருக்காங்க. ஆனா சார் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயரோட போனையே எடுத்துட்டு அவங்க கடையில வேலை பார்க்கிற அந்த கிரானா ஷாப்ல அந்த கடையில வேலை பார்க்கிற ஒருத்தங்களோட போனையே எடுத்துட்டு சார் வந்து மலை மேல கூடி மாஸ்க் எல்லாம் போட்டு போய் அந்த சிக்னல்ல பாருங்களேன் அவங்க போய் சியா வந்து நிறுத்தி வச்சிருவாங்களா. போறப்பமே 2-3 தடவை உட்கார்ந்தெல்லாம் செஞ்சிருக்கான். சியா வந்து திரும்பி பார்க்கிறப்போ கேத்தன் சம்திங் ஹி ஹஸ் தாட், எனக்கு அதான் தோணுது. ஏன்னா இவ்வளவு தடவை ஒருத்தன் நடந்து போறப்ப திரும்பி பார்த்து தேடுறதுக்கான அவசியம் என்ன, சிசிடிவில இருக்குது. கேத்தன் 2-3 தடவை திரும்பி பார்த்திருக்கான். ஒரு டைம் அவன் திரும்புறதுக்கு முன்னாடி சியா வந்து சிக்னல் கொடுத்து இவன் கீழே உட்கார்ந்திருக்கான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். மலை மேல போன கேத்தன் வந்து அந்த கரெக்டா அந்த ஸ்பாட்ல நிக்கிறப்போ அவங்க பேசிட்டு இருக்கப்போ சியாவோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பேசி கேத்தனை வந்து அப்படியே எட்ஜுக்கு போய் நிறுத்த வச்சிட்டு சியா வந்து பின்னாடி டேபிள்ல உட்கார்றப்போ தண்ணி எடுத்து குடிச்சான்னா அது சிக்னல். இதுதான் அவங்க ஆல்ரெடி 34 மினிட்ஸ்க்கு முன்னாடி போன் வேற பேசியிருக்காங்க. அந்த போன் அப்புறம் தான் சேத்தன் வந்து அவங்களோட கடையிலேயே விட்டு வந்திருக்கான், எம்ப்ளாயரோட போன் எடுத்துட்டு வந்துட்டான். கரெக்டா சியா வந்து அங்க போய் உட்கார்றா, தண்ணி எடுத்து குடிக்கிறா, சேத்தனுக்கு சிக்னல் கிடைக்குது. 2 பேரும் ஒன்னா வந்து கேத்தனை கீழே தள்ளி விடுறாங்க. தான் காதலிச்ச பொண்ணு, தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு, யாரு என்ன சொன்னாலும் இல்ல இந்த பொண்ணு கரெக்டா இருக்கான்னு நம்பின கேத்தனை அதே பொண்ணு 1 கோடி ரூபாய் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதை நான் வந்து ஷாப்பிங்ல செலவு பண்ணிட்டேன். எனக்கு தெரியலங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இது பெரிய மணி தானே, ஷாப்பிங்ல செலவு பண்ணிட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணே அந்த பணத்தை கொடுத்தவனையும் காதலிச்சவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறவனையும் பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கேத்தன் வந்து அவ்வளவுதான். இதுல வந்து நிறைய விஷயங்கள் அதிர்ச்சி ஆகுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சியாவோட அம்மா, அந்த பொண்ணோட அம்மா வந்து இப்ப போலீஸ் பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அவங்க தங்கச்சிக்கு சந்தேகப்பட்டது அதெல்லாம் நான் நேற்று வீடியோல சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். ஆனா வந்து புதுசா பாக்குறவங்க வந்து ஒரு கிரௌட் இருந்தாலும் டெய்லி ஃபாலோ பண்றவங்களுக்கு ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் திஸ் அண்ட் மோஸ்ட்லி ஐ ஒன்ட். இனிமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மியாக்குறேன். இன்னைக்கு நான் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. எனவே இந்த சியாவோட அம்மாவை பத்தி சொல்றேன். சியாவோட அம்மா வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பேசுறப்ப சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப சன்ஸ்காரியான பொண்ணு, பொண்ணு வந்து ரொம்ப சன்ஸ்காரியான பொண்ணு, அவ வந்து குடிக்க மாட்டா, அவ வந்து பார்ட்டிக்கு போக மாட்டா, அவளுக்கு வந்து இந்த உலகமே தெரியாது, அவ 20 வயசு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு அம்மா அப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஜென்யூனாவே அவங்க பொண்ணை பத்தி தெரிஞ்சதுனால அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தோணுது இல்ல. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இந்த அம்மா இவங்க அம்மா இதை சொன்ன உடனே
மல்டிபிள் வீடியோஸ் சியா வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் அவ்வளவு வந்துட்டு இருக்குது. எல்லாமே ஹோம் பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல. ஒண்ணு இவங்க அம்மா வந்து தெரிஞ்சுட்டு ஒரு கதை சொல்றாங்க. அந்த அவங்க அது என்ன அது என்னன்னா என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இல்லன்னா இவங்க அம்மாவுக்கு உண்மையிலே தெரியாது. இதுல ஃபர்ஸ்டா இருந்தா ஓகே, அவங்க ஏன் இந்த கேஸ் போயிட்டு இருக்கப்ப இப்படி பண்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அம்மா அவங்க பொண்ணை காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு உண்மையிலே இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒண்ணு தெரியவே இல்லைன்னா அவங்க அம்மா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வளர்றவங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னே அப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது. 20 வயசு பொண்ணு, அது எங்க பார்ட்டி பண்றது, எங்கேயோலாம் சிங்கப்பூர்ல. அவங்க அம்மாவை கேட்டா சிங்கப்பூர் எஜுகேஷனல் ட்ரிப்னு அவங்க சிங்கப்பூர்ல பிரைவேட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் இப்ப இன்டர்நெட்ல வந்துட்டு இருக்குது. யாரோ எடுத்தவங்க தானே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இன்டர்நெட்ல திடீர்னு எல்லாம் வந்துட்டு இருக்குது. அவங்க அவ்வளோ பார்ட்டி பண்ணுவாங்க, அவங்க அவ்வளோ டிராவல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சியாவும் சேத்தனும் பிரிய முடியாம இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கே போறாங்க ராஜஸ்தானுக்கு, ஒரு ஃபுல் ட்ரிப் ஒன்னா. ஆனா யாரும் சந்தேகப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக குரூப்ல சேர்ந்து, கேத்தனுக்கும் இது தெரியும். கேத்தன் வந்து சியா வந்து அந்த குரூப்ல ஏதோ ட்ரிப் போயிருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. அதுல இந்த பையனும் இருந்திருக்கான், சேத்தனும் இருந்திருக்கான். இப்போ இதுல எவ்வளவு வந்து உலகத்துக்கு தெரியும், எவ்வளவு இவங்க ஃபேமிலிக்கு தெரியாது, எவ்வளவு வந்து கல்யாணம் பண்ணிக்க போக வேண்டிய அந்த கேத்தனுக்கே தெரியும் தெரியாது, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, சியாவும் சரி சேத்தனும் சரி பிளான் பண்ணது சாதாரண பிளான் இல்ல, அசாதாரணமான பிளான். பட் அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபெக்ஷன். எப்படி சேத்தன் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கான், சியா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கா, எல்லா சாட்டும் டெலீட் ஆயிருக்குது. அதே மாதிரி வந்து எப்படி கரெக்டா ஹூடி போட்டு முகமே தெரியாம இருக்குது. அவன் கேஷுவலா கூட அங்க வந்திருக்கலாம் அன்னைக்கு, கரெக்டா ஒரு சந்தேகத்தின் பேர்ல நம்ம பேசலாம். பட் அது எல்லாமே பெர்ஃபெக்ஷன் தான். இந்த பெர்ஃபெக்ஷன் தான் இவங்க மேல போலீஸ்க்கு சந்தேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் அந்த இறந்து போன கேத்தனோட தங்கச்சிக்கு முதல்ல அவன் எப்படி பெர்ஃபெக்ட்டா அந்த ஃபியூனரல்ல நடந்துகிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கிறப்ப அவன் மட்டும் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருந்தா. அந்த அப்பாக்கு, அந்த பையனோட அப்பாக்கு வந்து 4 நாள் கழிச்சு எங்களை துக்கம் விசாரிக்க வரா, அவ்வளவு தெளிவா ஒரு 20 வயசு பொண்ணு எப்படி பேசுறா. எங்களுக்கு 50-60 வயசு ஆயிடுச்சு, எங்களால தெளிவா பேச முடியல. ஆனா அந்த பொண்ணு எப்படி இவ்வளவு தெளிவா பேசுறா. அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இவங்களுக்கு பிரச்சனையாவே ஆகி இருக்குது. பட் ஒரு 20 வயசு பொண்ணு, ஒரு 22 வயசு பையன் இவ்வளவு பிளான் பண்ண முடியும்னு, அவங்க இவ்வளவு பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு திகைத்து போக வச்சுட்டாங்க. உண்மையில 5 நாள் உலகமே அதை நம்பிடுச்சாங்க. 5 நாள் வந்து கேத்தன் வந்து செல்ஃபி எடுக்க போய் விழுந்துட்டான். பிரபல தொழிலதிபரின் பையன், மிகப்பெரிய பணக்காரர் வீட்டின் பையன் அப்படின்னு தானே நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரலன்னா, அவங்க தங்கச்சிக்கு சந்தேகம் வரலன்னா இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிருக்கும். பட் ஓவரால் திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் இன்னைக்கு தான் முக்கியமான நாள். இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு முக்கியமான நாள். பிகாஸ் இன்னைக்கு இது கோர்ட்டுக்கு போகுது. இவ்வளோ நாள் போலீஸ் இதெல்லாம் பேசியிருக்காங்க, சோர்சஸ் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட நாளைக்கு சீக்கிரமா வந்து சேர்க்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் இந்த கேஸை உங்களால டீடைல்டா ஃபாலோ பண்ண முடியும். இந்த கேஸ் ஏன் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட சைடு என்ன சொல்றாங்க, இது கம்ப்ளீட்டா கதை, இது எல்லாமே கதை, அது ஒரு விபத்துன்னு சொல்றாங்க. கோர்ட் கிட்ட என்ன சொல்ல போறாங்க, கோர்ட் இது என்ன சொல்ல போகுது, we have to wait and see. நாளைக்கு உங்ககிட்ட நான் அதை சொல்றேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. so that I need not explain again. I'll see you tomorrow. அவ்வளோ ஈஸியா எல்லாரையும் நம்பாதீங்க. எனக்கு இந்த ஒரு கதை நம்ம எல்லாருமே கேட்கறது, நம்ம லைஃப்ல இருக்க வேண்டிய ஒரு மெசேஜ் இதுதான். அவ்வளோ சீக்கிரமா எல்லாரையும் நம்பாதீங்க.